ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அடகு வச்ச நகையை சீக்கிரமாக மீட்கிறதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே பண்ணுறதுக்கான இந்த பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண முடியும். வெள்ளிக்கிழமை காலையிலையோ மாலையிலையோ உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அந்த டைமில் நல்லா விளக்கேற்றி சுவாமியை நல்லா வேண்டிக்கணும். மெயினாக இதுக்கு மகாலட்சுமியை வேண்டணும். நகை செல்வம் இது எல்லாத்துக்குமே நம்ம மகாலட்சுமியை தான் வேண்டணும். மகாலட்சுமியை வேண்டி இந்த ஒரு சிறிய பரிகாரம் பண்ணணும். அதுக்கு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு நல்லா மனசார வேண்டிட்டு ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கணும். இல்லைன்னா ஒரு பீங்கான் பவுல் எடுத்துக்கோங்க. ஏதோ கண்ணாடி சம்மந்தப்பட்ட இதை எடுத்து அந்த பவுல் நிறையா நம்ம கையால் உப்பு எடுத்து நிரப்பணும். அந்த நாள் வெள்ளிக்கிழமை நீங்கள் கடையிலேருந்து உப்பு வாங்கிட்டு வாங்க. ஒரு பாக்கெட் உப்பு வாங்கிட்டு அதை நம்ம கையால் எடுத்து அந்த பவுலில் நிரப்பணும். கண்ணாடி எல்லாத்தையும் ஈர்க்கிற சக்தி உண்டு. அதுக்கு பாசிட்டிவாகவும் ஆக்குறதுனால தான் நம்ம கண்ணாடி எடுக்கிறோம். உப்புக்கு மகாலட்சுமி அம்சம் பொருந்துறது தான் உப்பு. அதுவும் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணணும். சால்ட்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. கல்லுப்பை நம்ம கையால் எடுக்கும்போது தான் நம்மளோட ஹீட் பவர் எல்லாம் அதில் இருக்கும். அதை எடுத்து அந்த பவுல் நிறையா நிரப்பிட்டு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி இருக்குல்ல, அதை எடுத்து அந்த உப்பு மேலே தூவி விடணும். மஞ்சத்தூள் அதை எடுத்து அந்த உப்பு மேலே நல்லா வேண்டிக்கிட்டு தூவுங்க. அதுக்கப்புறமா குங்குமம் எடுத்துக்கணும். குங்குமத்தையும் எடுத்து இதே மாதிரி அந்த உப்பு மேலே தூவி விடணும். குங்குமத்தையும் தூவி விட்ட அப்புறம் நம்ம அட்சதை ரெடி பண்ணிக்கணும். ஒரு பவுலில் கொஞ்சமாக பச்சரிசி, மஞ்சத்தூள், நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதையும் எடுத்து இந்த உப்பு மேலே தூவி விட்டுறணும். நல்லா தூவி விட்ட அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும். இது ரொம்பவே சக்தி வாய்ந்த பரிகாரம். ஒரு தடவை நீங்கள் பண்ணாலே உங்கள் நகையை நீங்கள் ஈஸியாக மீட்டரலாம். நம்பிக்கையோடு பண்ணுங்கள். ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து அதை நம்ம மகாலட்சுமி தான் செல்வத்துக்கு எல்லாத்துக்கும் அதிபதியானவங்க. அவங்க காலடியில் அவங்க பாதத்தில் வச்சு நம்ம வேண்டிக்கணும். என்ன வேண்டணும்னா, என்னோட கடன் சீக்கிரமாக அடைபடணும், செல்வம் பெருகணும், என்னோட வருமானம் அதிகரிக்கணும், என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும், அடமானத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நகைகளை எல்லாம் சீக்கிரமாக மீட்டெடுக்க வேண்டும்னு மனசார மகாலட்சுமியை வேண்டி அவங்க பாதத்தில் கண்டிப்பாக அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு வேண்டிட்டு அதை எடுத்து அந்த உப்பு மேலே வச்சிடணும். பவுலில் உப்பு போட ஆரம்பித்ததுலேருந்தே நம்ம இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டே பண்ண அதோட பலன் ரொம்பவே அதிகரிக்கும். என்னோடய வருமானம் அதிகரிக்கணும், எனக்கு கடன் எல்லாம் தீந்துடணும், சீக்கிரமே அடமானத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நகையை நான் மீட்டெடுக்கணும் அப்படி நல்லா மனசார மகாலட்சுமிகிட்ட வேண்டிட்டு அந்த நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த உப்பு மேலே இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சிடணும். வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரமாக சாமி ரூம்லையே அதை வச்சுருங்க. இந்த பரிகாரத்தையே நீங்கள் சாமி ரூமில் இருந்து தான் பண்ணணும். சாமி ரூம்லேயே வச்சு இதெல்லாம் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த எடுத்து வச்சுருக்க பவுலை நம்ம நகை வச்சுருக்கோம்ல, அந்த நகை வச்சுருக்க பீரோ பக்கத்துலேயோ இல்லை அந்த பெட்டி பக்கத்துலேயோ எடுத்துக்கொண்டு வச்சிடணும். காசு இருக்கிற பீரோ கூட பக்கத்தில் கூட வச்சுக்கலாம். ஏதோ காசு பணம் நகை இதெல்லாம் இருக்கிறதுக்கு பக்கமாக கொண்டு இதை வச்சிடணும். வச்சுட்டு வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரம் பண்ணணும். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் விட்டுட்டு திங்கக்கிழமை காலையிலே இதை எடுத்து நீர்நிலைகளில் ஓடிட்டுருக்க நீர்நிலைகளில் ஒன்று இதை மொத்தமாக விட்டுறணும். இல்லை அந்த நீர்நிலைகள்லாம் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒரு கவரில் இது எல்லாத்தையும் கொட்டி கால் படாத இடத்துல கொண்டு போட்டுடணும். இப்படி நீங்கள் இந்த ஒரு டைம் பண்ணுங்களேன், அந்த ஒரு டைம்லேயே உங்களோட நகையெல்லாம் சீக்கிரமாக மீட்டுருவீங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லானது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.